நிகழ்தகவு. குடும்பத்துடன் சேர்ந்து நண்பனையே கொன்ற இளைஞர் தப்பித்து ஓடிய போது தடுக்கி விழுந்து மாவுக்கட்டு. வாலிய சிநேகிதனையே போட்டு தள்ளியது ஏன்? ஒரு குடும்பமே பொங்கி எழுந்ததற்கு காரணம் என்ன? இரவு 7 மணி இருக்கும். எல்லாரும் தெருவுல நடந்து போயிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு வீட்ல இருந்து ஐயோ காப்பாத்துங்கன்னு பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த பாலாஜி சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோட என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில இறங்கினாங்க. அப்போதான் பாலாஜிய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் திருநாவுக்கரசுன்னு தெரிய வந்திருக்கு. கடலூர் நெய்வேலியை சேர்ந்த விசிக நிர்வாகி பாலாஜியும் அதே ஊரை சேர்ந்த திருநாவுக்கரசும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருந்திருக்காங்க. அதனால 2 பேரும் சின்ன வயசுல இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் கொடுக்கல் வாங்கலால பாலாஜிக்கும் திருநாவுக்கரசுக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. இந்த பிரச்சனை ஒரு உயிரையே எடுக்கிறதுக்கு காரணமாவும் இருந்திருக்கு. மச்சான், அர்ஜென்ட்டா 5 லட்சம் தேவைப்படுதுடா, எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுன்னு திருநாவுக்கரசு கிட்ட பாலாஜி கேட்டிருக்காரு. நண்பன் கேக்குறானேன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாவை பாலாஜிக்கு கொடுத்திருக்கான் திருநாவுக்கரசு. பணம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படா பணத்தை திருப்பி தருவேன்னு திருநாவுக்கரசு பாலாஜி கிட்ட கேட்டிருக்கான். மச்சான், இப்ப தரேன் அப்ப தரேன்னு சாக்கு போக்கு சொல்லி அலக்கழிச்சிட்டு வந்திருக்கான் பாலாஜி. அதனால பாலாஜி மேல கொலை வெறியில இருந்திருக்கான் திருநாவுக்கரசு. அந்த சமயத்துல பாலாஜி வீட்டுல மாச சீட்டு ஏலம் விடுறதுக்கு பாலாஜியும் ஒரு சில பேரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ தன்னோட அப்பா அம்மா அண்ணன் சித்தப்பான்னு குடும்பத்தோட பாலாஜி வீட்டுக்கு போயிருக்கான் திருநாவுக்கரசு. அங்க இருந்த பாலாஜி கிட்ட நான் கொடுத்த 5 லட்சத்தையும் அதுக்கான வட்டியையும் இப்பவே தரணும்னு சொல்லி திருநாவுக்கரசு சண்டை போட்டிருக்கான். அப்ப 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட வாக்குவாதம் கை கலப்பா மாறி இருக்கு. அதுல ஆத்திரமடைஞ்ச திருநாவுக்கரசோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து பாலாஜிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல யாரும் எதிர்பார்க்காதப்ப திருநாவுக்கரசு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பாலாஜிய கண்ட மெனிக்கு வெட்டி போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க திருநாவுக்கரசும் அவங்களோட குடும்பமும். பாலாஜி ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கடுத்து தலைமறைவா இருந்த திருநாவுக்கரசையும் அண்ணன் மணிகண்டன், அம்மா செந்தாமரை, சித்தப்பா ஆறுமுகம் எல்லாரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. போலீஸ் வாகன சத்தத்தை கேட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ண திருநாவுக்கரசு தடுக்கி கீழே விழுந்ததால வலது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டும் போடப்பட்டிருக்கு. நிகழ்தகவு.